இன்னைக்கு ஜூலை 18. எனக்கு 30 வயசு ஆயிடுச்சு. உண்மையை சொல்லணும்னா இந்த வீடியோ பர்த்டே செலிப்ரேட் பண்ண இல்லை, என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்ட சில விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ண தான் இந்த வீடியோ. உனக்கு என்னப்பா வயசு ஆகுது, 30 வயசில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருக்க முடியும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது வயசு மட்டும் கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது நீங்கள் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா 50 வயசுலையும் ஜாதி பெருமை பேசுகிறவங்களும் இருக்காங்க, 80 வயசுலையும் சாகர வரம்புல இருந்தும் இன்னும் 2 சென்ட் சொத்துக்காக அடிச்சுக்கிறவங்களும் இருக்காங்க. நெருக்கமானவங்களை இழந்திருக்கிறேன், பணம் இல்லாமல் இருந்திருக்கிறேன், நம்பிக்கை துரோகத்தையும் பார்த்துருக்கிறேன். இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லேருந்து கற்றுக்கிற அனுபவத்தை வேற எங்கேயும் கற்றுக்க முடியாது. நம்ம ரெடியாக இல்லைனாலும் வாழ்க்கை நம்மளுக்கு ஃபோர்ஸ் பண்ணி சில விஷயத்தை கற்றுக் கொடுத்துரும். அப்படி நான் கற்றுக்கிட்ட 3 அனுபவத்தை இன்னைக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். முதல்ல நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம், இங்கே நிறைய பேர் நான் தான் எல்லாம், நான் இல்லைன்னா எதுவுமே நடக்காதுன்னு நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையாகவே இந்த உலகத்தில் ஏதாவது ஒன்று தனியாக இயங்குதா? கிடையாது. இங்கே எதுவுமே கம்ப்ளீட்லி இண்டிபெண்ட் இல்லை, எல்லாமே இன்னொரு விஷயத்தை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. இதை இன்னும் ஆழமாக புரிஞ்சுக்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். நீங்கள் டெய்லி சாப்பிட்ற ஒரு பிளேட் சாப்பாடு, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு நான் வாங்கி சாப்பிட்றேன்னு நினைப்போம். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அந்த அரிசியை வெயில நின்று விளைய வச்ச ஒரு விவசாயி, அதை உங்கள் ஊருக்கு கொண்டு வந்த ஒரு லாரி டிரைவர், கடைசியாக அதை ருசியாக சமைச்சு போட்ட உங்கள் நெருக்கமானவங்களோ இல்லை ஏதோ ஒரு ஹோட்டல் மாஸ்டரோ, இவங்க எல்லாரும் அவங்க வேலையை சரியாக பண்ணாதான் நீங்கள் நிம்மதியாக ஒரு வாய் சாப்பிடவே முடியும். உங்கள் கையில் கோடி ரூபாய் காசு இருந்தாலும் இந்த செயினில் ஒருத்தர்லனா கூட அந்த காசை வச்சு உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே யாரும் தனியால் கிடையாது. வாழ்க்கைங்கிறது தனியால் ஓட்டுற வண்டி இல்லை, எல்லாரும் சேர்ந்து இழுக்கிற ஒரு தேர் மாதிரி. நம்ம எப்போவுமே மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோம். அது வீக்னஸ் இல்லை, அதுதான் உண்மையும் கூட. ரெண்டாவதாக நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம், நம்ம கேரக்டரை காட்டுறது நம்ம எடுத்துக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியில் தான் இருக்குது. என்னோடய 20s நம்பிக்கை துரோகம், பணமில்லாத நிலைமைன்னு கஷ்டப்படும் போது இது எல்லாத்துக்கும் காரணம் மற்றவங்க தான் அப்படின்னு பழி போடுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் அது என் வாழ்க்கையை மாற்றலை. இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரதுக்கான பாதையை நோக்கி போகும்போது, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கையில் எடுக்கும்போது தான் என் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சுது. எப்பவுமே நம்மளை ஒரு பாவமான ஆளாக காட்டிக்கிற அந்த மைண்ட் செட் மற்றவங்க கிட்ட இருந்து ஒரு அனுதாபத்தை வேணா தரலாம், ஆனால் வளர்ச்சியை தரவே தராது. மற்றவங்க மேலே பழி போடுறது ஈஸி, ஆனால் பொறுப்பு எடுத்துக்கிறது கஷ்டம். வளர்ச்சி எப்பவுமே பொறுப்பெடுக்கிற இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்கும். மூணாவதாக நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம், நம்மள நிறைய பேர் நான் யாரு, என்னோட பர்பஸ் என்னன்னு தேடிக்கிட்டு இருப்போம். ஆனால் உண்மை என்னன்னா, பர்பஸை யோசிச்சு கண்டுபிடிக்க முடியாது, அதை வேலை செஞ்சு தான் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்க இந்த வேலையை இன்னும் 5 வருஷம் தொடர்ந்து பண்ணால் என் வாழ்க்கை மாறும் அப்படின்னு நம்பிக்கை இருந்தால் அதை விடாமல் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா வேற ஒரு பாதையை தேர்ந்தெடுங்க. ஒரு நாள் உள்ளுக்குள்ள ஒரு ஸ்பார்க் வரும், இதுதான் என் பாதைன்னு உங்கள் மனசே சொல்லும். 30 வயசு வந்துருச்சு, நான் எல்லாம் கற்றுக்கிட்டேன்னு சொல்ல மாட்டேன், இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். இந்த உலகம் உங்கள் மேலே கண்டிப்பாக கல் எறியும். சிலர் அதனால் உடஞ்சி போயிடுவாங்க, சிலர் அதை பாடமாக எடுத்துப்பாங்க, இன்னும் சிலர் அதே கல்லை படிக்கட்டாக மாற்றி மேலே ஏறி போயிடுவாங்க. நீங்கள் எந்த மாதிரி இருக்க போகிறீங்கிறது உங்கள் முடிவில் தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களை கொஞ்சமாச்சும் யோசிக்க வச்சுருந்தா அதுவே எனக்கு இந்த பர்த்டேக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட். திங்க் பெட்டர். திஸ் இஸ் வேட். See you in the next video.